ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய சாப்பாடு மினி விலாகு. சாதம் வேக போட்டிருக்கேன், வெந்தோடனே வடிச்சிடணும். சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு பூசணிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்ச பருப்பு அப்படியே சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு கொஞ்சம் புளி ஊற்றி அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எடுத்துருங்க. ரசம் சாதத்துக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு 3 பங்கு தண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காவும் குடமிளகாய் வறுவலுக்கு வாழைக்காவையும் உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு குடமிளகாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. வாழைக்காவும் ரெடி ஆகிடும். முட்டையை வேக போட்டிருக்கேன், மிளகாத்தூள், உப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.